உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு உங்களை எல்லாரையும் இந்த நல்ல காலம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பலன்கள் மே மாத பலன்கள். தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த மே மாதம் அப்படின்றது பாத்தீங்கன்னா இவர்களுக்கு நிறைய ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். ஏன்னா இவர்களினுடைய லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கிரன் 7ஆம் இடத்துலயும் 6ஆம் இடத்துலயும் சஞ்சாரம் செய்ய போறார். 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி வர்றதுனால இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அதிக பணவரவுகள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. இந்த இடத்துல இந்த தனுசு ராசி என்பர்களினுடைய வேலை பாதிப்புகள் அப்படின்றது பெரிய அளவுக்கு இருக்காது. வேலை இழந்தவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் முக்கியமாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க. இந்த தனுசு ராசி என்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா நிறைய ரொம்ப சைலண்டா சில வேலைகளை செய்யக்கூடிய ஒரு நபர்கள். மேக்சிமம் இந்த தனுசு ராசி என்பர்கள் ஒரு சைலண்ட் கில்லரா தான் இருப்பாங்க. ஏன்னா மனதுல நிறைய வெறி இருக்கும், நிறைய ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை இருக்கும். அது எல்லாத்தையுமே உடனே வெளிப்படுத்தணும் அப்படின்ற ஒரு மனநிலை இருக்காது. ஒரு பக்குவமாக ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு மெச்சூரிட்டியோட செயல்படக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தனுசு ராசி என்பர்கள் தான். எப்படி அந்த வில்லம்பு, தனுசுன்னு சொன்னாலே அந்த வில்லம்பு தான். எப்படி அம்பு பாயும் போது மெதுவா பின்னாடி வந்து அதுக்கப்புறம் தன்னுடைய இலக்கை நோக்கி பாய்கிறதோ அதே மாதிரிதான் பொறுமையா காலம் வரும் வரை காத்திருந்து தன்னுடைய வேலையை சாதிப்பவர்கள் இந்த தனுசு ராசி என்பர்கள். அதற்குண்டான ஒரு காலம் அப்படின்றது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இப்போ நடந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா கோச்சார நிலவரப்படி கிரகங்கள் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு சாதகமாக இருந்துட்டு தான் இருக்கு. இது ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மேலும் ஒரு டாப் அப்னு வச்சுக்கலாம். இந்த மே மாதம் பாத்தீங்கன்னா எப்படி நம்ம லோன்ல எல்லாம் ஒரு டாப் அப் பண்றோமோ அதே மாதிரி இவர்களினுடைய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சியை ஒரு டாப் அப் பண்ணக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மே மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கும். ரொம்ப உடல் நலன்ல மாத்திரம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். தேவையான அளவுக்கு உடற்பயிற்சிகள் செய்யறது, அதுலயும் முக்கியமா பாத்தீங்கன்னா நடைப்பயிற்சிகள் அப்படின்றது அதிகப்படியாக வாக்கிங் நிறைய போகணும். இந்த தனுசு ராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா உழைக்கிறதுக்கு தயங்காதவர்கள் தான். இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க ஒரு ஒரு இடத்துல உட்கார்ந்த மாதிரியாக வருமானம் பார்க்கக்கூடிய ஒரு நேரம் தான். அந்த அந்த இடத்தை பயன்படுத்தி நீங்க சில சோம்பேறித்தனமா ஆகிறதுக்கு உண்டான ஒரு டைமும் இருக்கு. ஏன்னா 4ஆம் இடத்துல சனி பகவான் வர்றதுனால சுகஸ்தானத்துல அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறதுனால அந்த உடல் பாதிப்புகளை அந்த சனி பகவான் கொடுப்பாரு. மேலும் ஒரு சின்ன ஒரு இது நெகட்டிவா தான் இருக்கும் நிறைய பேருக்கு. ஆனா உங்களுடைய உடம்புல கொஞ்சம் தற்காத்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக தான் இது சொல்றேன். மேலும் இருதய பாதிப்புகள்லாம் வர்றதுக்கு உண்டான ஒரு தருணம். ஏன்னா அந்த இருதயம் சம்பந்தப்பட்ட விஷயத்துலதான் சொன்னேன் இல்லையா, சில விஷயங்களை மனதுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க, வெளியில சொல்ல கூட மாட்டாங்க, ஷேர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா காலத்திற்காக காத்து கொண்டு இருப்பவர்கள் இந்த தனுசு ராசி என்பர்கள். அந்த மாதிரியான சில வழிகள் பாத்தீங்கன்னா இவர்களுக்கு ப்ரெஷர் ஆகி அந்த மாதிரியான சில தொந்தரவுகள் கரெக்டா இந்த சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக வர்றதுக்கும் போது இந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு நேரம். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா சில இடத்துல அந்த சோம்பேறித்தனம் படாம நீங்க சில விஷயங்களை செய்துட்டீங்க அப்படின்னா நிறைய வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு தருணம். காசுக்கெல்லாம் ஒன்றும் பஞ்சம் இருக்காது. இன்னுமே நீங்க பொருளாதாரத்தை பத்தி நீங்க யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எங்க நம்மளுக்கு திரும்பியும் நம்ம பொருளாதார ரீதியாக அடிபட்டுருவோமா, யார்கிட்டயாவது மாட்டிப்போமா, ஏதாவது ஒரு விஷயத்துல கடன் வாங்கிடுவோமா அப்படின்ற ஒரு நெகட்டிவான ஒரு எண்ணமே இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு வேண்டாம். ஏன்னா இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு ஒரு சாதகமாக தான் இருக்க போகுது. அதே மாதிரி உங்களுக்கு அந்த கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் வராது. இனி வரக்கூடிய காலங்கள் வளர்ச்சிகளை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு காலங்களாக தான் இருக்குமே ஒழிய பெரிய அளவுக்கு பாதிப்புகள் வராது. நிறைய தனுசு ராசி என்பர்களுக்கு அவர்களினுடைய ஜாதக ரீதியாக வேலை இழப்புகள் ஏற்பட்டிருக்கும்.
கோச்சார நிலவரப்படி எந்த பாதிப்புகளும் கிடையாது. ஜாதக நிலவரப்படி உங்களுடைய வேலை இழப்புகள் ஏற்பட்டிருந்தாலும் அந்த வேலை பாதிப்புகள் எல்லாமே சீராகக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மே மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. அதனால வேலை இழப்புகள் இருந்தாலும் கொஞ்சம் முயற்சி செய்யுங்க. நீங்க ஏற்கனவே முயற்சி செஞ்சுட்டு தான் இருக்கிறீங்க. அந்த முயற்சியில இன்னும் கொஞ்சம் ஒரு % எஃபர்ட் போடுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் அப்படின்றது கிடைக்கும். உயர்ந்த பதவியோடையே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். ஏன்னா 6ஆம் இடத்துல அந்த சூரியன் பெயர்ச்சியாகி வர்றதுனால பதவிகளோடு அந்த வேலையும் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். அரசாங்க உத்தியோகம் அப்படின்றது நிறைய பேருக்கு கிடைக்க போது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த மே மாதத்துல. யார் யாருக்கெல்லாம் அரசாங்க உத்தியோகத்திற்காக காத்துட்டு இருக்கிறீங்களோ அவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதம் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். அரசாங்கம் மூலமாக வரக்கூடிய சலுகைகள், அரசாங்கம் மூலமாக கிடைக்கக்கூடிய சில நன்மைகள் எல்லாமே இந்த மாதத்துல இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு முழுமையாக வந்தடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. 7ஆம் இடத்துல குரு சுக்கிரன் சேர்க்கை இருக்கிறதுனால நல்ல ஒரு அழகான ஒரு பார்ட்னர், நல்ல ஒரு திறமையான ஒரு மனைவி, கணவன், இந்த மாதிரியாக உங்களுடைய களத்திரம் அப்படின்றது அருமையாக அமையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஒரு ஸ்மார்ட்னஸ் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். உங்களுடைய கணவன் மனைவி விஷயத்துல பாத்தீங்கன்னா 2 பேருமே ரொம்ப அறிவுபூர்வமாக செயல்பட்டு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அந்யோன்யமாக இருந்து நல்ல ஒரு உறவுகளை மேம்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. அதனால கணவன் மனைவி உறவுகள்ல இது வரைக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றவங்க இந்த மாதத்துல இருந்து அதெல்லாமே விலகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அந்த கணவன் மனைவி விவாகரத்து பிரச்சனைகள் கூட இந்த மாதத்துல இருந்து சுமூகமாக ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா என்னுடைய கணவர் 1 வருடங்களாக பேசவே இல்லை, 1.5 வருடங்களாக எனக்கு எந்த விதமான கான்டாக்டுமே இல்ல, இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய நபர்கிட்ட இருந்து நான் என்ன எதிர்பார்ப்பு என்னால எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதத்துல உங்களுக்கு அவர்கள் கிட்ட இருந்து ஒரு சாதகமான முடிவுகள், நீங்க அவங்களோட சேர்ந்து வாழக்கூடிய ஒரு தருணம், இது எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை நீங்க ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மே மாதம் இருக்க போகுது. காதல் போன்ற விஷயங்கள்ல நல்ல ஒரு அமைப்புகள் இருக்கும். காதல் திருமணங்களாக மாறுவதற்கும் பெற்றோர்களின் சம்மதம் முழுமையாக கிடைக்கிறதுக்கும் உண்டான ஒரு அமைப்பு. ஏன்னா இந்த தனுசு ராசி என்பவர்கள் இந்த மாதத்துல காதல் திருமணம் தான் அப்படின்ற மாதிரியாக ஒரு பிடிவாதமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். பெரிய அளவுக்கு மற்றவர்களை நோக்கி பயணிக்காத இந்த தனுசு ராசி என்பவர்கள் இந்த காதல் போன்ற விஷயங்கள்ல மாத்திரம் கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மே மாதம் இருக்க போது. இது எல்லாமே கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய சில பலாபலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க, சில பேருக்கு மேரேஜ் பார்க்கும்போது தடைகள் ஏற்படலாம், அடுத்து வரன்கள் எதுவுமே பிக்ஸ் ஆக மாட்டேங்குது, போதுமான ஒரு சாட்டிஸ்ஃபைடா வரன் அமைய மாட்டேங்குது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கலாம். சுய ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு மே 2026 கொடுக்க போகுது. ஆண்டு கிரகமாகிய குரு, சனி, ராகு, கேது எப்படி கொடுக்குது, இந்த மாதிரி தாக்கத்தை செய்கிறது. அதே மாதிரி மாதம் மாதம் சஞ்சரிக்கக்கூடிய, பெயர்ச்சி பெறக்கூடிய செவ்வாய், சூரியன், புதன், சுக்கிரன்கிற கிரகம்லாம் இப்போ எப்படி இருக்காங்க, மே மாதத்துக்கு எந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம துல்லியமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், 7ஆம் இடத்துலையே ராசி அதிபதியாக குரு ராசியை பார்ப்பது நல்ல விஷயம். சனி 4ஆம் இடத்துலேருந்து வேலை, தொழில், தாயார், இடம், வண்டி, வாகனம், அது மாதிரி விஷயத்தில் நிறையா அப்கிரேட்ஸ், சேஞ்சஸ், புரட்சிகள், ஆக்டிவிட்டி செய்து கொண்டிருக்கிறார். அதே சமயத்தில் ராகு 3ஆம் இடத்திலும் கேது 9ஆம் இடத்திலும் இருந்து ஒரு நல்ல அமைப்பாக இருக்கிறார். மாத பயிற்சி பெறக்கூடிய கிரகம் ஆகிய ராஜயோகாதிபதி செவ்வாய் பாருங்க, மீனத்தில் முதல் 2 வாரம் இருக்க, மாதத்தின் செகண்ட் ஆஃப் 3rd and 4th வீக்கில் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெறுகிறார். எப்பவுமே ராஜயோகாதிபதி ஓரளவுக்கு ஆட்சி பெற்று ஒரு ஸ்தான பலம் பெறும்பொழுது நல்ல அமைப்புகளை கொடுக்கும். குழந்தைகள் விஷயத்தில், முன்னேற்றம் விஷயத்தில், இடம் சார்ந்த விஷயத்தில், பூமி, வண்டி, வாகனம், மெடிக்கல், ரியல் எஸ்டேட், அது மாதிரி ஃபீல்டெலாம் நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே சமயத்தில் சுக்கிரன் பாருங்க,
மாதத்தின் முதல் வாரம் வந்து ரிஷபத்தில் இருந்தாலும் அதுக்கப்புறம் மிதுனத்துக்கு மாறுறார். ஸோ ரிஷபத்தில் 6ஆம் இடம் இருக்கும் பொழுது 6ஆம் வீட்டு அதிபதியே 6ல் இருக்கும் பொழுது சுக்கிரன் இருக்கும் பொழுது கடன் நோய் வம்பு வழக்குகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஸோ எப்போ அவர் 7க்கு போகிறாரோ அது நல்ல அமைப்பு. ஸோ தனுசு ராசிக்கு மாதத்தின் செகண்ட் ஆஃப் ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. உடல் உபாதைகள், கடன் விஷயங்கள், திடீர்னு ஒரு லோன் வாங்குறது, பர்சனல் லோன் வாங்குறது, வம்பு வழக்குகளை சந்திக்கிறது, குடும்பத்தில் கொஞ்சம் அமைதி இல்லாமல் இருக்கிறது எல்லாம் 2 வாரம் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் சூரியன் வந்து 5ஆம் இடத்துல உச்சம் பெற்று 6ஆம் இடத்துக்கு மாறுவது தப்பில்லை. புதனும் பார்த்தீங்கன்னா சுக்கிரனோட வீட்டிலே இருக்கிறது நல்லது. ஸோ குடும்ப விஷயத்துக்கு செகண்ட் ஹாஃப்ல இருந்து நல்ல அமைப்புகள் உண்டு. ஃபினான்ஷியல் விஷயத்துக்கு நல்ல அமைப்புகள் இருக்கு. உடல் நல சரியாகிறது, நல்ல பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வருவது, சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் நோய் தீர்ந்து ஓரளவுக்கு சரியாகி வருவதெல்லாம் வந்து மாதத்தின் செகண்ட் ஹாஃப்ல இருந்து தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு 3rd and 4th வீக் நல்ல ஒரு அமைப்புகள் கொடுக்குது. முதல் 2 வாரம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் டக்குன்னு ஒரு முடிவு பண்ணி நம்ம செய்யக்கூடாது. இதோட பின் விளைவுகள்லாம் என்னென்னு யோசிச்சு பண்ணணும். ஏன்னா செவ்வாய்ங்கிற ராஜயோகாதிபதி வந்து ராசி அதிபதியை பார்ப்பதுனால பார்த்தீங்கன்னா நல்லாவே ஓரளவு கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய அமைப்பு தேவைப்படுது. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா ராகு கேது சனி எல்லாமே ஓரளவுக்கு நல்ல அமைப்புகளை கொடுக்குது. இதில் சுப செலவுகளும் அப்பப்போ கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வியாபாரிகள், தொழிலதிபர்கள் எல்லாத்துக்குமே வந்து அப்பப்போ நமக்கு தேவையில்லாத செலவுகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு. சுக்கிரன் 12ஆம் இடத்தை பார்ப்பதனால கேளிக்கைக்காக ஒரு ட்ராவல் போகிறோம், ஒரு சம்மரில் வந்து ஒரு ஹாலிடேஸ்க்காக ட்ராவல் பண்ணுறோம், அதில் நல்லா செலவு பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள், வெளிநாடு பிரயாணங்கள் அதெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் குறிப்பாக சொல்லப்போனால் 3rd and 4th வீக்கிலிருந்து பலன்கள் கொடுக்குதுங்க. மற்றபடி நான் முதலே சொன்ன மாதிரி ஃபினான்ஷியல் விஷயங்கள் பார்த்துக்கணும். மாணவர்களுக்கு வந்து நல்ல ஒரு அமைப்பை கொடுக்குது. ஏன்னா புதன் வந்து ரிஷபத்தில் வந்து இதுவரை ஏனோ தானோன்னு படித்துட்டு இருந்தவங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குது. குடும்பத்தில் ஒரு அமைதியை கொடுக்குது, அந்யோன்யத்தை கொடுக்குது, தொழில் மேன்மையை கொடுக்குது. இது எல்லாமே ஓரளவுக்கு நல்ல அமைப்பாக இருந்து கொண்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இது ஒரு பொதுவான ஒரு பலனாக மே மாதத்துக்கு எடுத்துக்கலாம். துல்லியமான பலன் எடுக்கணும்னா உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து எத்தகைய ஒரு ஜாதகத்தில் நீங்கள் பிறந்தீங்க, எது மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு காத்திருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிந்து தசாபுக்திகள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, அப்புறம் நீங்கள் வந்து தனுசு ராசியில் பிறந்தாலும் 3 நட்சத்திரமா, புரோட நட்சத்திரமா, உத்திர நட்சத்திரமாங்கிறதெல்லாம், உத்திராட நட்சத்திரமாங்கிறதெல்லாம் பார்த்து ஆராய்ந்து உண்மையே துல்லியமான பலன்கள் அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்கு, அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம் எப்படி இருக்கு, எது மாதிரி பிராப்தங்கள் காத்திருக்கிறது, எது மாதிரி பிராப்தங்கள் நமக்கு இல்லை, எது மாதிரி முடிவுகளை எடுக்கலாம், எப்பொழுது எடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நாம் வந்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான முறையில் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் எடுத்துக்கொண்டு நாம் அது செய்யும் பொழுது நல்லாவே வந்து நம்ம தீர்க்கமான ஒரு முடிவுகள், அதுக்கு தகுந்த மாதிரி சமயத்துக்கு வரைக்கும் பொறுமையாக இருந்து, அது வேலை மாற்றமாக இருந்தாலும் சரி, கல்யாணமாக இருந்தாலும் சரி, குழந்தை பேரு எதிர்பார்க்கிறதா இருந்தாலும் சரி, வெளிநாடு வாய்ப்புகளுக்காக தேடிக்கொண்டு காத்து கொண்டு இருக்கிறதா இருந்தாலும் சரி, நம்மளுடைய நேரங்காலங்களை தெரிந்து நம்மளுடைய டைம்லைன்ஸ் என்ன அப்படிங்கிறதை தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி பொறுமையாக இருந்து அந்த நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை கரெக்டாக திட்டமிட்டு செய்து அது மூலமாக நம்மளுடைய லைஃப் பொட்டென்ஷியல் என்னவோ, நம்மளுடைய ஜாதக பிரகாரம் இருக்கக்கூடிய பிராப்தங்கள் என்னவோ அதை வந்து எந்த குறைவு இல்லாமல் அனுபவித்து வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் நம்ம கர்மா என்னவோ அதை தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையவே அலைன் பண்ணிட்டு தேவையற்ற சமய விரயங்கள், தேவையற்ற பொருள் விரயங்களை தவிர்த்து எதிர்நீச்சல் போடாமல் எளிதில் நம்மளுடைய திட்டங்களை செயல்படுத்தி நம்மளுடைய வாழ்க்கை குறிக்கோள்களை அச்சீவ் ஆக முடியும் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையோட துணையோட அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அந்த பொது பலன் வந்து தனுசு ராசிக்கு இருக்கக்கூடிய கிரகத்தின் தாக்கங்கள் என்ன அப்படிங்கிறதான் நம்ம கொடுக்குறமே ஒழிய நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா லக்னத்தை பொறுத்து தான் தசாபுக்திகள் அமைகிறது. ஸோ அது வந்து கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்க்கணும்.
அதே மாதிரி லக்னாதிபதி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கார். சில பேர்த்துக்கு லக்னமும் ராசியும் ஒரே மாதிரி இருக்கும். அப்புறம் உங்கள் லக்னத்துக்கு இப்போ போயிட்டுருக்கிற தசை என்ன தசை, என்ன புக்தி, அந்த தசநாதன் எப்படி இருக்கார், புக்திநாதன் எப்படி இருக்கிறார், எது மாற அமைப்பில் இருந்தால் எது மாற நம்ம போகலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு தீர ஆராய்ந்து நம்மளுடைய ஃபார்ச்சுனேட் பிளானட்ஸ் என்ன, நம்ம யோகமான கிரகங்கள் என்ன, யோக எது மாற அந்த கிரகம் சொல்லக்கூடிய படிப்பு என்ன, அந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய தொழில் என்ன, அதெல்லாம் தீர ஆராய்ந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய செயல்களையும் நம்மளுடைய ஆர்வத்தை ஃபைன் டியூன் பண்ணி அந்த டைரக்ஷனில் நம்மளுடைய நடவடிக்கைகள் முயற்சிகளை செய்வோமானால் நிறையா பேர் பார்த்திங்கன்னா தேவையில்லாத சில பிஸ்னஸ் பண்ணி லாஸ் பண்ணிக்கிறாங்க. அது மாதிரி விஷயங்கிறதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணி நம்மளுடைய பிராப்தத்தை அறிந்து நாமளே வாழ்க்கையை அமைத்து கொண்டு அது மூலமாக வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். தனுசு ராசி தனுசு லக்னம் சூப்பராக இருக்க டைம். ஏன்னா உங்களை குரு பகவான் 7ஆம் பார்வையை பார்க்கறதுனால நிறைய நல்ல விஷயம் நடந்திருக்கும். இந்த ஒரு வருஷமாகவே எக்கச்சக்க நல்ல விஷயம் நடந்திருக்கும். கொஞ்சம் ஸ்லோவாக நடந்திருக்கும். ஏன்னா சனி பகவான் 10ஆம் பார்வையை பார்க்கறதுனால ஸ்லோவாக நடந்திருக்கும். ஆனால் நல்ல விஷயம் கண்டிப்பாக நடந்திருக்கும். அப்படி நடக்கலைன்னாலும் வர காலகட்டங்கள் கண்டிப்பாக நடக்கும். சரிங்களா? அதுக்கு மெயினாக இந்த மாதம் நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறீங்கன்றதை பொறுத்தேன்னா, உண்மையை சொல்லப்போனால் குரு பகவான் உங்களை 7ஆம் பார்வையாக பார்த்துட்டு இருக்கிறது இந்த ஒரு வருஷம் நல்லா தப்பிச்சுக்கிட்டீங்க. இப்போ குரு பார்வை அடுத்த வீட்டுக்கு போயிடும், உங்கள் 2ஆம் வீட்டுக்கு போயிடும், காசு வரும். சரிங்களா? இருந்தாலும் இன்டர்னல் ஸ்ட்ரகிள் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் ஆகும். அப்போது நீங்கள் முக்கியமான விஷயங்கள் என்னென்ன பண்ணணுமோ இப்போவே புள்ளியாக சொல்லி போட்டு வச்சுக்கோங்க. மெயினாக கல்யாணம் 1.5 வருஷமாகவே சொல்லிட்டு இருக்காங்க. தனுஷுக்கு கல்யாணம் செம்மையாக அமைஞ்சிருக்கு, பண்ணுங்க. நிறைய தனுஷு ராசி கல்யாணம் பண்ணாங்க. மிஸ் பண்ணவங்க இப்போவே அந்த பிள்ளையார் சொல்லி போட்டு வச்சுருங்க. ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க, கிக் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா எனக்கு ஒருத்தர் சொன்னார், இல்லை சார் எனக்கு இப்போ தான் சார் வேலை கிடச்சிது, இதுக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னாரு. அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வெயிட் பண்ணி இப்போ கல்யாணம் பண்ணுறீங்கன்னா சீக்கிரம் அந்த கல்யாணத்துக்கான ப்ராசஸ் ஆரம்பிச்சுருங்க. ரொம்ப நல்லா இருக்க டைம். சரிங்களா? கல்யாணம் அடுத்து யாராவது மகப்பேருக்கு ட்ரை பண்ணுறீங்கனாலும் டைம் ரொம்ப அவ்வளோ அருமையாக இருக்குது. தாராளமாக நீங்கள் பண்ணலாம். யாராவது வீடு கட்ட போகிறீங்க அப்படி இல்லைன்னா புதுசாக, ஏன்னா தனுஷ ராசி லக்னம்ன்றது ரொம்ப ஹானஸ்ட்டு, ரொம்ப ஃபேமிலி ஓரியன்ட் ராசி லக்னமாக இருக்கும். சரிங்களா? அவங்க கொஞ்சம் பட்டும் படாமல் பேசுவாங்க, கொஞ்சம் மெச்சூர்டாக இருப்பாங்க. சில பேர் யார்கிட்டையும் ஒட்ட மாட்டுறாங்க, லைட்டாக ஹெட் வெயிட்டுன்னு நினச்சிப்பாங்க. அப்படிலாம் இல்லை. இது குரு வீடு. இவங்க ஒரு ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்க எல்லாத்துலேயும். டக்குன்னு ரொம்ப கீழே இறங்கிட மாட்டாங்க, டக்குன்னு மேலே ஜம்ப் அடிச்சிட மாட்டாங்க சந்தோஷத்தில். எப்போவுமே ஒரு மீட்டர் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா குரு வீடு ரொம்ப மெச்சூர்டு. சின்ன வயசுலேருந்தே அவங்களோட பேட்டர்னை பார்க்கலாம், ரொம்ப மெச்சூர்டாக இருப்பாங்க. அடுத்த ஃபியூச்சருக்கு என்ன பண்ணணும் தொடர்ந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க என்ன வீடு வாங்கணும், நீங்கள் வீட்டுக்கு லோன் எடுக்க போகிறேன், இல்லை ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன், அதுக்கு லோன் எடுக்க போகிறேன், இந்த லோனெல்லாம் கிடச்சிரும். சரிங்களா? லோன் கிடச்சிரும், அதுக்கான ரெஃபர் பண்ணுற ஆள் கிடச்சிரும், உங்களுக்கு ஒரு நல்ல மென்டார் கூட கிடைப்பாங்க. ஆனால் நீங்கள் பணம் போடுறதை மட்டும் ரொம்ப யோசித்து போடுங்க. நீங்கள் வீடு வாங்குறதா இருந்தாலும், வண்டி வாங்குறதா இருந்தாலும், இல்லை சொந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறதா இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருக்கும். ஏன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுன்ற வீட்லேயும் பிஸ்னஸ்ன்ற வீட்லேயும் சனி பகவான் இருக்காரு, பார்த்துட்ருக்காரு. அதனால் கொஞ்சம் சர்வ ஜாகிரதையாக இருந்தால் இங்கே பணம் தப்போம். ஓகேங்களா? இது ஒன்று. இன்னொன்று, உங்களுக்கு பணத்துக்கு பிரச்சனை இல்லைங்க, பணம்லாம் நல்லா வந்துட்டுருக்கும். ஒன்று அடுத்த இந்த ஜூனில் இருந்தால் பணம் கொட்டுன்னு கொட்டும். சரிங்களா? நல்ல காசு வரும், அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்கன்றது மட்டும் கரெக்டாக யோசிச்சு பண்ணிங்கன்னா ஜெயிச்சிடலாம். நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது கல்யாணம். ஏன்னா அந்த பர்சனல் லைஃப் செட்டில் ஆகிடுச்சுன்னா மீதி எல்லாமே அந்த நேரத்தில் தானாக நடக்கும், ஒன்றும் இஷ்யூ கிடையாது. இது ஒன்று. இதில் செலவழிக்கக்கூடாதுன்னு தெரியணும். நான் சொன்ன மாதிரி வீடு, வண்டி, என்ன பிஸ்னஸை இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா ஒரு சர்வ ஜாகிரதையாக பண்ணுங்கள், அது ரொம்ப நல்லது. எதுவாக இருந்தாலும் தொடர்ந்து நீங்கள் முயற்சி பண்ண தான் நீங்கள் வின் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு இதில் வின் ஆக மாட்டீங்க. ஏன்னா சனி பகவான் 10ஆம் பார்வையை பார்க்கறதுனா டிலே கண்டிப்பாக இருக்கும். இந்த டிலேலாம் நீங்கள் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது தாராளமாக பண்ணலாம். சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. இந்த சன்னா தால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது நிறைய மாநிலங்களில் நம்ம கிளாஸ் எடுக்கிறதுனால
ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ்னு போட்டு ஒரு குழப்படி ஆயிடுச்சு. நம்ம வந்து மூக்கடலைன்னு சொல்லுவோம். சில பேர் அத சன்னா தால்ன்னு சொல்றாங்க. சில பேர் காபூலி சன்னான்னு சொல்றாங்க ஒரு ஒரு ஊர்ல. அந்த சன்னா தால் எப்பயுமே ஒரு ஒரு வெள்ளை பேப்பர்ல போட்டு ஒரு 6 போட்டு 6ஓ 7ஓ போட்டு மடிச்சு எப்பயுமே உங்க பாக்கெட்ல வச்சுட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல பணம் சேரும். உங்க ராசி லக்னத்துக்கு நல்ல பவர் தரும். ஏன்னா அந்த தானியம் குரு பகவான். உங்களுக்கு தரும். சரிங்களா? இதெல்லாம் யூஸ் பண்ண லைஃப்ல தானாவே நல்லாவே உயர்ந்துக்கிட்டே வருவீங்க. சரிங்களா? இது ஒண்ணு. அடுத்து குருமார்கள பிடிச்சுக்கோங்க. ஏன்னா, அ ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்பா, அம்மா இவங்களுடைய சப்போர்ட்டு இந்த மாசம்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது வந்து கொஞ்சம் டஃப்பா இருக்கும். நீங்க ஆஃபீஸ்லயே பார்த்தீங்கன்னா, நல்லா வேலை செய்வீங்க. எல்லாரும் உங்கள மதிப்பாங்க. ஆனா, உங்க மேனேஜரோ, சீனியர்ஸோ பார்த்தா ஏதாவது வம்பு இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன் இவங்க நம்மள டார்கெட் பண்றாய்ங்க? என்னதான் வேணுன்றது நம்மளுக்கும் புரியாது. அவங்கள கேட்டா அவங்களுக்கும் புரியாது. நம்ம நேரம் அப்படி இருக்கு. உங்களுடைய 4ஆம் இடம், 9ஆம் இடம்லாம் பார்த்தீங்கன்னா, சனி பகவான் பார்க்குறாரு. தாக்கம் இருக்கிறதுனால இந்த பிரச்சனைகள் எல்லாம் வரும். சரிங்களா? அதனால ஒரு குரு, நல்ல குரு கனகப்பட்டியாரோ, சாய்பாபாவோ, ராகவேந்திரரோ, பாம்பன் சுவாமிகளோ நல்ல குருமார்களை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா, ஜெயிக்கிறது கண்டிப்பா உறுதி. இங்க வழிபட வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா, தட்சிணாமூர்த்தி. மூக்கடலை கொடுத்து வழிபடலாம். அப்படி இல்லைன்னா லக்ஷ்மி நரசிம்மர் பானகம் கொடுத்து வழிபட அதுவும் இந்த வியாழக்கிழமை குருவரையில் கொடுத்து வழிபட இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதம் அமையும். ஸோ இப்போ உங்கள் ராசிக்கும் லக்னத்துக்கும் முக்கியமான தகவல் எல்லாமே பார்த்தோம். ஓவராலாக எனக்கு எப்படி இருக்கும், திருமணம் எப்படி ஆகும், எப்போ ஆகும், முதல் திருமணம், மறுமணம், லவ் யாருக்கு செட் ஆகும், மகப்பேருக்கு யாருக்கு செட் ஆகும், யாரெல்லாம் சீக்கிரம் இந்த மாதமே பண்ணுறதில் அதை நோக்கி சில நகர்வுகள் நடத்துறது, யார் நடத்தணும், யார் கையில் காசு தங்கும், யார் கடன் வாங்கலாம், யார் கடன் வாங்கக்கூடாது, யாருக்கெல்லாம் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும், ஒரு நல்ல ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும், வெளிநாடு போகிறதுக்கு யாருக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும், பிஸ்னஸ் யாருக்கு நல்லா பிக்கப் ஆகும், அதில் யாருக்கு நல்ல ப்ராஃபிட் வரும், வெளிநாடு சம்மந்தமாக பிஸ்னஸ் யாரெல்லாம் பண்ண முடியும், உடல் உபாதைகள், எதிரிகள் தொல்லை, இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள், நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமான விஷயங்கள் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு இதில் கவர் பண்ணியிருக்கு. இதை தாண்டி இல்லை சார் வீட்டில் ஒரு கல்யாணம் சார், மேட்சிங் ஜாதகம் மேட்ச் பண்ணணும், இல்லை முகூர்த்தம் குறிக்கணும், இல்லை நான் வீடு ஒன்று வாங்குகிறேன், எனக்கு இது வந்து வாஸ்து பார்க்கணும், எனக்கு வீட்டு நம்பர் நியூமராலஜி பார்க்கணும் அப்படின்னா தாராளமாக பார்க்கலாம். செல்ஃபோனுக்குலாம் நம்ம நியூமராலஜி பார்த்து தரோம். அப்படி வேலை செய்யும். ஏன்னா செல்ஃபோன் தான் இன்றைக்கி எல்லாருக்கும் இன்னொரு கை மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அதுக்கு கண்டிப்பாக நியூமராலஜி பார்த்து கரெக்டான நம்பர் செலக்ட் பண்ணிங்கன்னா பிஸ்னஸ்லாம் அவ்வளோ சூப்பராக வளரும், பர்சனல் வாழ்க்கையும் அவ்வளோ நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதெல்லாம் இந்த கேள்விகள்லாம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா தாராளமாக என் நம்பருக்கு கால் பண்ணி ஒரு கன்சல்ட்டிங் எடுத்துக்கோங்க. இது ஒன்று. அடுத்து இது எல்லாமே ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி, நம்ம சொன்னது எல்லாமே இன்ட்ரோடக்ஷன், ஒரு பொதுவான பலாபலன்கள். சரிங்களா? ஏன்னா இப்போ ஒரு ராசி லக்னத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி தமிழர்கள் இருப்பாங்க. ஒரு சில பேருக்கு இது ராசியாக அமையலாம், ஒரு சில பேருக்கு லக்னமாக அமையலாம். ஒரு 2 கோடி பேர் இருப்பாங்க. 2 கோடி பேருக்கும் நான் வந்து பொதுவாக சொல்லியிருக்கேன். உங்கள் ஜாதகத்துக்கு எப்படி பலன் இருக்குன்றது இந்த ஜாதகம் பார்த்தா தான் இன்னும் தெளிவாக நம்ம சொல்ல முடியும். இதுதான் உண்மை. நிறைய பேர் கமெண்ட்டில் பாருங்கள், நிறைய பேர் நீங்கள் சொல்கிறது உண்மை சார்ன்னுவாங்க, சில பேர் இல்லை நீங்கள் சொல்கிறது பொய்ன்னுவாங்க. அது எப்படியே ஒரே விஷயம் சில பேருக்கு உண்மையாக இருக்கும், சில பேருக்கு பொய்யாக இருக்கும். ஏன்னா ஜாதகம் மாறும். நம்ம சொல்கிறது எல்லாம் பொது பலன். தனித்தனியாக 2 கோடி பேருக்கு எப்படி பிரித்து சொல்கிறது? அப்போ அந்தந்த ஜாதகத்தை யார் கொண்டு வராங்களோ அவங்களுக்கு நம்ம சொல்லலாம். ஸோ வேணுன்றவங்க அதுவும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இதில் நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன், தெய்வ வழிபாடுகளும் சொல்லியிருக்கேன், தானியங்கள் வச்சு கலர்ஸ் வச்சுலாம் நிறைய பரிகாரங்கள் உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கேன். அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டோம். இதெல்லாம் வாழ்வியல் பரிகாரங்கள். ஒரு வாழ்க்கையில் இருக்கேன், என்னால் பெருசாக ஹோமம் பண்ண முடியாது, என்னால் பெருசாக கோயில் கொள்ளணும் ஓடிட்டு இருக்க முடியாது, ஆஃபீஸுக்கும் வீட்டுக்குமே நேரம் சரியாக இருக்குன்னா வீட்டில் இருக்க கிச்சனில் இருக்க தானியங்களை வச்சு எப்படி மேஜிக் பண்ணலாம், நம்ம லைஃப்பில் எப்படி முன்னேறலாம், எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். இதையும் நீங்கள் உங்களுக்கான தானியங்களை யூஸ் பண்ணி நல்லபடியாக முன்னேறலாம். சரிங்களா? பொதுவாக இந்த உங்களுக்குன்னு சில தெய்வங்கள் சொல்கிறேன். ஏன்னா 3 தெய்வங்கள் சொல்கிறேன். என்னோட வகுப்பில் என்ன சொல்லுவேன்னா, குலதெய்வம் முக்கியம், அடுத்து உங்கள் இஷ்ட தெய்வம். எனக்கு ராமர் பிடிக்கும், கிருஷ்ணர் பிடிக்கும், அம்மன் பிடிக்கும். 3வது வந்து உங்கள் ராசி லக்ன நட்சத்திரத்துக்கான தெய்வம், கொடுக்கப்பட்ட தெய்வம். நீங்கள் ஆசைப்பட்ட தெய்வம் இல்லை, உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட தெய்வம்.
அந்த தெய்வத்தை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக முன்னேறலாம். ஒரு தெய்வம் ஒரு மந்திரம் போதுங்க, லைஃப் செட்டில்டுங்க. அந்த ஒரு தெய்வத்தையும் ஒரு மந்திரத்தையும் யார் ஒழுங்காக பண்ணலையோ அவங்க தான் அடுத்து 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 எனக்கு பிள்ளையார் சைடில் ஆஞ்சநேயர்கிட்ட போகிறேன், ஆஞ்சநேயர் சைடில் சிவன்கிட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி போய்ட்டுருக்கோம். ஒரு தெய்வம் ஒரு மந்திரம் கரெக்டாக செலக்ட் பண்ணிங்கன்னா லைஃப் டைம் செட்டில். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு தாராளமாக நீங்கள் வந்து கால் பண்ணலாம், அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. சரிங்களா? அது எடுத்தா தான் கரெக்டாக உட்காந்து அந்த டீட்டெயிலில் சொல்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தாண்டி ஒவ்வொரு மாதமும் முக்கியமான தமிழர்கள் பண்டிகைகள், முக்கியமான நாட்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா இந்த தடவை வந்து உங்களுக்கு வந்து வைகாசி விசாகம் வருது, கள்ளழகர் எழுந்தருள்ற ஃபங்க்ஷன் இருக்குது. இதெல்லாம் அந்தந்த கோவில்கள் இல்லை உங்கள் பக்கத்தில் இருக்க கோவில்களில் போய்ட்டு நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வர இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் எல்லாமே நல்லது நடக்க அந்த கள்ளழகரையும் நம்ம முருகர் வள்ளி தெய்வானையும் வழிபட்டு விடைபெறுவது உங்கள் டாக்டர் தினேஷ்குமார். வாழ்க வளர்த்துறேன்.